சென்னை சாஸ்திரி நகரில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் வங்கி பணம் 25 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வங்கி மேலாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, இந்த சம்பவம் எப்போது நடந்தது? குற்றவாளிகள் எப்போது கைது செய்யப்பட்டனர்? அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அடையாறு அருகே உள்ள சாஸ்திரி நகர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் வங்கியிலிருந்து கையாடல் செய்யப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணத்தை தனியார் மேலாளர் ஒருவரின் உதவியுடன் இடைத்தரகரிடம் மாற்றுவதற்காக, அதாவது கையாடல் செய்யப்பட்ட பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றுவதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் கிளை காசாளர் இளங்கோ மற்றும் ஓட்டுநர் சக்திவேல் ஆகியோர் எடுத்துச் சென்றுள்ளனர். இவர்கள் எடுத்துச் சென்ற அந்த 25 லட்சம் ரூபாய் பணம் ஜமீன் பல்லாவரம் அருகே 4 பேர் காரை மறித்து கத்தி முனையில் பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று சாஸ்திரி நகர் காவல்துறையினர் இந்த வங்கியில் கிளை மேலாளர் உட்பட 8 பேரிடம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் அடிப்படையில் வங்கி மேலாளர் லோகேஸ்வர் ராவ், காசாளர் இளங்கோவன், ஓட்டுநர் சக்திவேல் மற்றும் தனியார் வங்கி மேலாளர் முகேஷ் மணிகண்டன் ஆகியோர் இந்த கையாடல் செய்யப்பட்ட பணத்தை மாற்றுவதற்கான முறைகேடில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இந்த 5 பேரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அனிதா, அன்சர் அலி, இந்த சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணை குறித்து சொல்லுங்க. ஏற்கனவே பணம் கையாடல் செய்யப்பட்டதை அடுத்து அந்த கையாடல் செய்த குற்றத்திற்காக கிளை மேலாளர், காசாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த புகாரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் உதவி பொது மேலாளர் புகார் செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த விவகாரத்தில் அந்த பணம் கொள்ளையில் ஈடுபட்டவர் அந்த இடைத்தரகர் தான் என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் தனியார் வங்கியின் பொது மேலாளரான முகேஷ் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து இந்த 25 லட்சம் ரூபாய் பழைய 1000 ரூபாய் நோட்டுகளை புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றுவதற்காக எடுத்துச் சென்றுள்ளனர். முகேஷ் என்பவரின் அறிமுகத்தில் வந்த ராஜேஷ் என்கிற இடைத்தரகர் தான் பணம் வருவது தெரிந்து ஜமீன் பல்லாவரம் அருகே கத்திமுனையில் பணத்தை திருடி சென்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜேஷ், லோகேஷ் உள்ளிட்ட 4 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜேஷ் திருச்சியில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து திருச்சிக்கு தனிப்படை அனுப்பப்பட்டு ராஜேஷை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அனிதா, உங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.